மகாநதி சீரியலில் காவேரியை கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தான் விஜய். விஜய் கதாபாத்திரம் வந்ததுல இருந்தே மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஜய் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், நிவின் காவேரி ஜோடியை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த விஜய் கதாபாத்திரத்தில் நடிச்சு வரும் வெறுப்பை தான் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் அதை ஒரு சில நாட்கள்லேயே அவர் மாற்றி அமைச்சிட்டாரு. ஏன்னா அந்த விஜய் கதாபாத்திரத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையினால் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்காங்க. அதுவும் மகாநதி சீரியல்லையே வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆர்மியே மக்கள் வச்சுருக்காங்க. இந்த விஜய் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவருடைய உண்மையான பேர் என்னன்னா சுவாமிநாதன் அனந்தராமன் அப்படின்றதான். இவருடைய சொந்த ஊர் பெங்களூர் தான். ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூரில் தான். ஆனால் இவர் எப்படிடா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கலாம். ஏன்னா இவருடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான். இவங்க அப்பா வந்து வேலை கிடைச்சதுனால பெங்களூர்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. அதுலேருந்து அவர் அங்கே பிறந்து அங்கேயே படித்து அங்கேயே தான் வளர்ந்துருக்காரு. இவருடைய பேஷனே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது தான். அதுக்கேற்ற மாதிரி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு 1 இயர் வேலையும் பார்த்துருக்காரு. ஆனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவர் ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால நீ சினி ஃபீல்டில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு சில ட்ராமாஸும் நடிச்சிருக்காரு. அப்போது இவர் நல்லா நடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இவருக்கு சினி ஃபீல்டில் வரணும் அப்படின்ற துளியளவு எண்ணமும் இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆடிஷனுக்காக இவர்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டு 2019ஆம் ஆண்டு மிதுன ராசி அப்படின்ற ஒரு கன்னட சீரியலில் கமிட் ஆகிட்டாரு. அதுலேருந்து மிதுன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடித்து அங்கேயும் ஃபேமஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு சீரியலில் நடிச்சிருக்காரு. ஒரு கன்னட படமும் நடித்து முடிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் தான் 2021ஆம் ஆண்டு காற்றுக்கென்ன வேலி அப்படின்ற தமிழ் சீரியலில் அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. காற்றுக்கென்ன வேலி சீரியலில் நடிச்சிட்டு இருந்த சூர்யா கேரக்டர் வந்து அந்த சீரியலை விட்டு விலகிறதுனால அந்த ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு அந்த சான்ஸ் வந்திருக்கு. ஆனால் காற்றுக்கென்ன வேலி நடிக்க வந்த ஃபஸ்ட்டு நாளில் இருந்தே அவர் மக்களுடைய வெறுப்பை தான் சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்த சூர்யா கேரக்டர் தான் மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவரை பிடிக்காததுனால மக்கள் எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ தான் அவருக்கு கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இவங்களுக்கு நடிக்க தரல, இவர் வந்து கன்னட தெலுங்குக்காரர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வெறுப்பை தான் கொடுத்துருக்காங்க. இதனால இந்த சீரியலை விட்டு விலகிடலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கே அவர் வந்திருக்காரு. ஆனாலும் பரவாயில்ல, இந்த சீரியலை நம்ம நடித்து நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சியினால தான் காற்றுக்கென்ன வேலி சூர்யாவே அவர் வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த பேர் வந்து நல்லா இருக்கு, ரியல் பேரானா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவர் கொண்டு வந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் மகாநதி அப்படின்ற சீரியலில் கமிட் ஆகியிருக்காரு. அதுலேயும் அவர் ஃபஸ்ட்டு வந்த உடனே அவருக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் ஜாஸ்தியாக வந்துச்சு. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிவின் காவேரி ஜோடி தான் வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இதில் கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக விஜய் உள்ளாடி வரும்போது பயங்கரமான வெறுப்பு தான் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு பெரிய ஃபேன்ஸ் பட்டாளமே இருந்துட்டு தான் இருக்காங்க. இவருடைய பேர் வந்து சுவாமிநாதன் அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே கேட்குற கேள்வி, உங்களுக்கு ஒரு மாடர்ன் நேம் இல்லையே, ஏன் நீங்கள் இந்த நேமே வச்சுட்ருக்கீங்க, வேறு மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பேருக்கான ஒரு காரணமும் இருக்குது. அவருக்கும் ஸ்கூல் டைமில் அவருடைய பேர் வந்து பிடிக்காம தான் இருந்திருக்கு. பெரிய பேராக இருக்கே சுவாமிநாதன் அனந்தராமன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவருடைய தாத்தாவோட பேர் வந்து முத்து சுவாமிநாதன், அந்த பேரை தான் இவருக்கு வச்சுருக்காங்க அப்படின்றதும். அது காலேஜ் படிக்கும்போது தான் அவருக்கு இந்த பேரும் நல்லா தானே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. இவரை சுவாமி அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சாம் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அது எதுக்காக அப்படின்றது அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் 1995ஆம் ஆண்டு பெங்களூரில் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பாவும் வந்து இவருக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கு. நார்மலான எல்லா அப்பா மாதிரி கிடையாது. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இவர் கட்டடிச்சிட்டு வெளியே படம் பார்க்க போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்ற போகிறது அப்படின்னே இருந்திருக்காரு. ஆனால் எல்லா அப்பாக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா இவனை வீட்டுக்குள்ளாடி போட்டால் தான் இவன் உருப்படுவான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவன் வெளியே போனால் தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கு, அதாவது அவங்களுடைய பூர்வீகமான இடத்துக்கே காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுருக்காரு. சுவாமிநாதனுக்கு சீக்கிரமாக வெள்ளித்திரையில் நடிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. விஜய் கதாபாத்திரத்தில் அவர் எப்படி நடிச்சிட்டு இருக்காரு, மகாநதி சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, விஜய் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். விஜய் கதாபாத்திரத்தையும் சுவாமிநாதனையும் பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.